வணக்கம். என் குருவின் குருவுக்கும் என் குருவுக்கும் என்னுடைய இஷ்ட தேவதைக்கும் என்னுடைய குலதெய்வத்திற்கும் என்னுடைய பித்தர்களுக்கும் இந்த இயற்கை ஆற்றலுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். யாரை தான் நம்புவது இந்த உலகத்திலே? எப்படி தலைப்பு? யாரை தான் நம்புவது இந்த உலகத்திலே? யாரையும் நம்ப வேண்டிய விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உன்னை நீ நம்பு. எப்படி நான் சொல்றது கரெக்டா இருக்கா உங்களுக்கு? ஏன் இந்த வார்த்தை சொல்றது தெரியுதா? இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, மாடு காளை மாடு காளை மாடு எல்லாம் இந்த பொங்கலுக்கு விடுறாங்கள ஜல்லிக்கட்டு பார்த்தா தெறிக்க ஓடும். எப்படி தலை தெறிக்க ஓடும் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிறக்கிற குழந்தையும் சரி, இன்றைய இளைஞர்களும் சரி ரொம்ப கஷ்டப்படுறான். பாவம், அவங்க எதுவுமே அனுபவிக்கிறது. ஏன் இப்படி சொல்றேன்? என்னடா இது அனுபவிக்கிறதுலாம் சொல்றாரு. அவன் பிறந்தானா 2.5 வயசுல எடுத்து போயிட்டு நம்ம ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி இப்படி நம்மளை அவனை சேர்த்து விட்டு ஒரு சிஸ்டம், ஒரு கட்டுப்பாடு, இப்படிதான் இவன் வளர்க்கணும். இப்போ ஒரு கோழி, ஆடு, மாடுலாம் வளர்க்குறல, கட்டி போட்டு வளர்க்குறல, நம்ம போடுறதான் சாப்பிடணும், நம்ம கட்டடத்துல தான் இருக்கணும், இப்படி வளர்க்கணும். அதே மாதிரிதான் நம்ம குழந்தைங்களை இப்ப இருக்கிற ஜெனரேஷன் போலி கௌரவத்துக்காக, தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டிக்கிறதுக்காக இந்த பூமியில மற்றவங்க என்ன வேஷம் போடுறாங்களோ அதே வேஷத்தை நம்ம அதோட வேஷம் அதிகமா போடணும். அதுக்கு குழந்தைங்க பாதிப்படையுது. அப்ப அந்த குழந்தைங்க நம்ம என்ன கத்துக் கொடுக்குறோமோ அப்படிதான் அது வளரும், அப்படிதான் அது வாழும். ஓ, இப்படிதான் இருக்கணும் போகுது, இங்க இப்படிதான் இருக்க செய்யணும், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியுது. அது மேல வெளி உலகம் தெரியுது கிடையாது. உள்ளுக்குள்ள உள்ளுணர்வு ஒரு மனிதனை இயக்கம்னு சொல்லுவாங்க. எப்படி இயக்கம்? ஒரு விஷயம், ஒரு இடத்துக்கு போறோம், அது முள்ளு இருக்கு, காலை வைக்க கூடாது, முள்ளு காலை குத்திரும், ரத்தம் வரும், செப்டிக் ஆயிடும் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு, அந்த அறிவு, ஞானம் சொல்லும். அது இப்ப கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே வருது. அப்போ இவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனா சொல்றோம், பாய் உன் கூட படிக்கிற பசங்க எது போனா அதெல்லாம் கண்டுக்கூடாது, உங்க வேலையை மாத்திரம் பண்ணணும், படிப்பை மாத்திரம் படிக்கணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அவனை கண்ட்ரோல் பண்றாங்க எல்லா குழந்தைங்களும். இப்படி பக்குவப்படுத்தி இவன் படிப்பு, அறிவுக்கு அதிகமா வேலை கொடுத்து, உடலுக்கு அதிகமா ஆரோக்கியமா விளையாட்டோ ஒரு அவனுக்கு ஒரு கொடுக்குறது கிடையாது. 3 வயசுல அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துரும், 8 வயசுல அந்த ஓட்டுற சின்ன பைக் வாங்கி கொடுக்கும், அதே 18 வயசு 20 வயசுல காரை வாங்கி கொடுக்கும். நடக்கிறது கிடையாது, உடல் ஆரோக்கியம் கிடையாது. அப்போ அவன் ஆயில் கம்மி பண்ணிட்டே வரணும். இவங்க நம்மளோட நோக்கம் என்ன இருக்குது? பையன் நல்லா படிக்கணும், பெரிய அறிவாளி ஆகணும், பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும். இப்படிதான் நம்ம நினைச்சு உருவேற்றி வளர்க்குறோம். சரி, அது ஒரு காலகட்டத்தில் அதே மாதிரி உருவாயிடுது. அது பணம் சம்பாதிக்கணும், இதுதான் நம்ம படிக்க வச்சாங்க, நம்ம நல்லா படிச்சுட்டோம், நல்லா ஆஃபீஸ் உட்காந்து நல்லா சம்பாதிக்கும். அவ்வளோதான் அவனுக்கு தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. சம்பாதிக்க தெரியும், அவன் வயிற்றுக்கு எதனா சாப்பிட்றத தான் அந்த பணம், அந்த சம்பாதிக்கிற வருமானத்தை வச்சு அவன் சாப்பிட்டுக்கிறான். ஒரு வீடு வாங்கிக்கிறான், ஒரு கார் வாங்கி, இவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நான் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அவ்வளோ, இது மேலே ஒன்று. எப்போ அவனை சுயநலமா நீங்க வளர்க்குறீங்களா, தாய் தாப்பா நான் நினைக்கிறான், நம்ம படிக்க வச்சு நம்ம பிள்ளைய பெருப்பா வேலையில விட்டு நல்லா கை நிறைய சம்பாரிச்சு ஏசி ரூம்லேயே உட்காரணும், நல்லா காரு பாங்களா அவ்வளோ வாழணும், நல்லா கல்யாணம் பண்ணிட்டு பேரம்பேத்தியோடு இருக்கணும், நம்ம கூட எதுவும் பார்த்துக்கணும், பேரம்பேத்தி கொஞ்சணும், நம்ம சந்தோஷமா பாசமா வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த புள்ள என்ன பண்ணுது? நீ எப்படி அவன் சிஸ்டமேட்டிக்கா வளர்த்தியோ உன்னையும் சிஸ்டமேட்டிக் பாரு. அம்மா அப்பா வயசாகி போச்சு, ஒரு தனி ரூம் கொடு, இல்லையா முதியோர் இல்லத்துல போய் சேரு. வயசானா போகிறோம், ஞாபக மறதி வரும், பேசுவாங்க, கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுவாங்க. நம்ம ஆளுங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க பக்கத்தில், அது கிட்ட பேசினா தான் நம்ம பேசுறது கேட்கும்னு அவங்களுக்கு தெரியாது. குழந்தை மாதிரி மாறிட்டே வரும். அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு இம்சை ஆகிடும். அது பெற்ற பிள்ளைகள் கொஞ்சம் ஓரளவு பொறுத்துக்கலாம், வர்றவங்க பொறுத்துக்க முடியாது. அது ஒரு இம்சையா, சுதந்திரமா இருக்க முடியல, நம்ம சந்தோஷமா இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது அந்த தாய் தாப்பனோ இல்லை மாமனார் மாமியாரோ எடுத்து போயிட்டு அவங்க ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டோம்.
இதே நிலைமை தான் நம்ம நடக்க போதா அப்படின்னு அவன் சிந்திக்கதே கிடையாது. அப்படி சிந்திச்சா பாத்துக்கலாம், நம்மகிட்ட பணம் இருக்குல்ல, நம்ம ஆளை போட்டு நம்ம பார்த்துப்போம், இவங்க எங்கன்னா கேட்டு போட்டோம். ஆனா அவங்க பெத்த புள்ள சம்பாதிச்சு கொடுக்குற காசெல்லாம் தேவைப்படுது. அப்படி இருக்கிறாங்க. நான் யாரையும் தப்பு சொல்றதுக்காக நான் சொல்றேன். அது யாராருக்கும் சரி, நல்லா பார்த்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அம்மா அப்பா வந்து அவங்க செய்யற செயலை வந்து ரொம்ப கொடுமையா இருந்தா கூட அதை பொறுத்து அவங்களை தெய்வம் மாதிரி பார்க்கறவங்களும் இருக்கிறாங்க, குழந்தை மாதிரி பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த வயசானவங்க அந்த பாசம் எல்லாம் கொடுக்கணும், பற்று கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. தான் பெற்ற பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அவங்க கூட ஆசையா பேசணும், ஆசையா கூட இருக்கணும், எடுத்து வச்சுக்குவான் குழந்தைங்களை கொஞ்சம் நடிக்கும்போது. ஆனா பெத்த பிள்ளையே பேர பிள்ளைங்கள கொஞ்சம் அவன் பிள்ளைங்களை வந்து தன்னோட தாய் தகப்பனுக்கிட்ட கொஞ்சத்துக்கு விட மாட்டேன். அது அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. தான் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவான், பக்கத்துல பெத்த தாயிருக்கு, அம்மா நீ தான் சாப்பிடுமா, உனக்கு ஒரு பிரியாணி இந்தாம்மா, இல்லம்மா நீ சாப்பிட்றியாம்மா கூட கேட்க மாட்டான். ஆனா வெளியில வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு, இத்தனை கோடி போட்டிட்டேன், நான் வந்து பெரிய இது பாரு, வீடு எப்படி கட்டிக்கிறேன், அது கட்டிக்கிறேன். ஆனா அவன் வீட்டுல துண்ட நாய் ஃபாரின் ஃபுட்டு வாங்கி கொடுப்பான், ஆனா பெத்த தாய்க்கு இதை கொடுப்பான். இப்படி ஒரு மனிதர்கள் இருக்கிறான். இதெல்லாம் எதனால காரணம்னா நீ வளர்த்தது, நம்ம வளர்த்தது தான் அது செய்துங்க, அதுங்கெல்லாம் தெரியும், நம்ம தானே வளர்த்தோம். ஆனால அவ்வளவுதான். அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேரு கஷ்டப்படுறாங்க. என்ன பண்றது அதுக்கு? அப்ப நம்ம வளர்ப்பு சரி கிடையாது. நம்ம எப்படி சமுதாயத்துல வந்து அந்தந்த சூழ்நிலை அந்த மாதிரி மாறிட்டே வரோமோ, அவங்க அந்த சூழ்நிலை வருமா மாறிட்டு போயிடுறாங்க. அப்ப பசங்களுக்கு வந்து ஒரு 35 வயசு 40 வயசு வரும்போது தான் அந்த தாய் தகப்பனை பாசம், நம்ம எப்படி வளர்ந்தோம், நம்ம அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்க, நம்ம எப்படி படிக்க வச்சாங்க, நம்ம இப்படி விட்டுட்டுமே பிள்ளைங்களை வந்து நம்ம அம்மா அப்பா கவனிக்கலையே பாவம், அது எப்படி நினைப்பான்? அவன் செத்தப்புறம் தான் நினைப்பான், இருக்கும்போது நினைக்க மாட்டான். செத்தப்புறம் ஆடம்பரமா சாவு எடுப்பாங்க, அதுக்கு செலவு பண்ணுவாங்க, நல்லா பாயாசம் லட்டு எல்லாம் போட்டு சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இருக்கும்போது ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து, அட்லீஸ்ட் நல்ல சாப்பாடு கொடுக்கும், அன்பா உட்காந்து நீ பேசலாம் போடுவாங்க. நீ மலம் கழிக்கும் போது அந்த மலத்தெல்லாம் எடுத்து போட்டு அவன் சுத்தம் பண்ணாங்க, அது எவ்வளோ நாத்தம் அடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு வயசாகி போச்சு, அவங்க கிட்ட ஒரு நாத்தம் அடிச்சுன்னு உடனே தண்ணி ரூம் கொடுத்து அவனை தண்ணியை வச்சுட்டு டெட்டாயில் போயிட்டு கழுவு அப்படின்றாங்க. எப்படி இருக்காங்க மனிதர்? இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணுமோ, நம்ம எப்படி இருக்கோமோ அது அப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணோம், கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு, இது இல்லடா நாங்க வாழ்றது வாழ்க்கை கிடையாது, நீ தனி வாழ்க்கை, ஃபாரின் வாழ்க்கை வாழ் அப்படின்னு அவனை மாத்தி விட்டுருவோம். அதனால அவங்க அப்படி மாறிடுறாங்க. அடிப்படையில மரியாதை என்னன்னு தெரியல. ஒரு தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும், ஒரு குரு எப்படி மதிக்கணும், ஒரு ஆசானை எப்படி மதிக்கணும், ஒரு நண்பனை எப்படி மதிக்கணும், ஒரு சகோதரங்களை எப்படி மதிக்கணும், சொந்தக்காரங்களை எப்படி மதிக்கணும், இந்த சமுதாயத்தை எப்படி நம்ம மதிக்கணும் அப்படின்னு தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படல. நீங்க நல்ல விஷயத்தை அப்டேட் பண்ண பிடிக்காது இன்னைக்கு ஜனங்கள். அப்ப எப்படி வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கும்? இருக்காது. அப்போ இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அவனா வெறுத்து பாடுறான், நமக்கு யாரும் உதவி பண்றதுக்கு இல்ல, நமக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு இல்ல, எப்படி வாழணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சரி எப்படி வாழலாம் அப்படின்னு ஒருத்தரோட கேட்கலான்னு, யார்கிட்ட கேட்கலான்னு தெரியல. அப்படி யாருன்னா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணா இவங்க ஈவோ வந்துடும். அப்ப வாழ்க்கை வாழலை. அதே மாதிரி பணம் சம்பாதிச்சிட்டாங்கன்னா பசங்க, அந்த பெரியவங்க சின்னவங்க நம்மளோட வசதியா கம்மியா இருக்காங்க, நம்ம இவங்களாம் யாரையும் மதிக்கிறது கிடையாது. நம்ம நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதி, நான் ஏன் உன்னை மதிக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க ஒரு கேள்வி. அவன் அவ்வளவுதான், பணம் வச்சு லாஸ்ட் வரைக்கும் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துடலாம், நம்ம நினைச்சதுதான் எல்லாம் நடக்கும், நம்ம அதிகாரம் பண்ணா எல்லாம் இது பண்ணுவாங்க அவன் நினைக்கிறான். இந்த உலகம்னா என்ன தெரியல, இந்த உலகம் எப்படியாப்பட்டதுன்னு தெரியல, இந்த உலகம் எந்த நேரத்துல என்ன பண்ணும் தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு வந்து மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்ப கஷ்டப்படுறாங்க, பசங்க கஷ்டப்படுறாங்க. உறவு மொத்தமே முறிஞ்சிடுது.
உறவுக்கார யாரும் வர்றது கிடையாது. ஒருத்தர் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் உடம்பு சரியான ஹாஸ்பிட்டல் படுத்தினா ஊரே திரண்டு வந்துடும். ஊரே திரண்டு நல்லா விசாரிப்பாங்க. ஹார்லிக்ஸ் பாட்டில் கமலா பழம் கொடுப்பாங்க. சில பேர் சில பழக்கம் இருக்கு, நல்லா நாட்டுக்கோழி நல்லா நடந்து கொடுப்பாங்க, உடம்பு தேர்ட்டோம் அப்படின்ட்டு சொந்தக்காரங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. இவங்க அதே மாதிரி அவங்களுக்கான இவங்க பார்ப்பாங்க. இப்படி பரிமாற்றம் நடந்துருங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன நான் ஏன் இப்போ பண்ணணும் செய்யணும்? நான் ஹாஸ்பிட்டல் உடம்பு சொல்ல 10 ரூபாய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன இருக்கு, யார் வந்து எனக்கு எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஆணும் பெண்ணும் 2 பேருமே காரணம். அதுல ஒருத்தரோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது. அது வேணாம், அது சொன்னா என்னையும் திட்டுவாங்க. சரி, இவர் வந்து நம்மளும் ஆதிக்கப்படுத்தி பேசுறாருன்னு சொல்லுவாங்க. மனசு ஏத்துக்க மாட்டாங்க, எதுக்கு இப்படி சொல்றான்னு ஏத்துக்க மாட்டாங்க. அதனால மனிதன் மனிதனாக வாழல. இன்னைக்கு இளைஞர்கள் பணம் என்ற ஒரே குறிக்கோள் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த பணம் இல்லைன்னா ஃபீஸ் போயிடுச்சு, ஒண்ணுமே கிடையாது. அவனால எதுவுமே செய்ய முடியாது. நீ பாருங்க, பெரிய கம்பெனில எல்லாம் வேலை பண்ணுவாங்க. கம்பெனி வேலை ஏதோ கம்பெனி மூடிட்டானா முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலை அவனுக்கு எதுவுமே செய்ய தெரியாது. அதே ஒரு கிராமத்துல இருக்கிறவன், படிக்காதவன், ஏதோ நார்மலா படிச்சவன், பள்ளி கல்வியும் படிச்சவன் மொத்தம் பாருங்க, ஒரு வேலை எல்லாம் ஒரு வேலை செஞ்சுட்டு பொழைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அட்லீஸ்ட் நான் மாடு வாங்கியாவது வச்சுட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு பெரிய பெரிய போஸ்டிங் கம்பெனியில வேலை செய்யறவங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் வேலை போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சுக்காது, அவ்வளவுதான். அதோட அவன் முடிஞ்சிச்சு, நோய் நொடிவு செத்தே போயிடுவான். அடுத்த வேலைக்கும் போக முடியாது. அடுத்து அவன் ஈகோ தடுக்கும், படிப்பு கௌரவம் தடுக்கும், அவன் படிக்க முடியாது. அப்போ அவன் சிஸ்டத்துல நம்ம தள்ளி அவனை பழக்கம் பண்ணணும். அந்த சிஸ்டத்துல அவன் வெளியே விட்டா அவன் மனுஷன் கிடையாது, மாறிடுவான். அதனால இப்ப நிறைய பாங்க பெரிய பெரிய ஆளுங்களாம் தப்பு பண்ணுவாங்க, சின்ன தப்பு பண்ணிருப்பாங்க, அது பெருசா பேசுவாங்க. எல்லாமே காரணம்னா இப்படி இருக்கிறவங்க தான். அவன் என்ன பண்றது கிடையாது, அவனுக்கு தெரியல, அது வேற வழி கிடையாது, கௌரவம் போயிடும். அதுதான் பெரிய பெரிய மனசு சின்ன தப்பு பண்ணும். அதை பாட்டு கூட பாடிருங்க, எத்தனை பெரிய மனசு இருக்கு அதுக்குள்ள எந்த சிறிய மனசு இருக்கு எதுவும் பாடுவாங்க. அப்படிதான் மனுஷன் இருக்கிறான். மனிதன் வந்து சின்னவனாலும் பெரியவனாலும் இறவும் மனசுன்றது ஒரே நிலையில தான் இருக்கு. அது அந்த இருக்கிற சூழ்நிலை நீங்க பக்குவப்படுத்திக்கிறதுனால என்ன இதுல பக்குவப்படுத்துறீங்க அதை பத்தி தான் உங்களுக்கு. இன்னைக்கு இளைஞர்களை திருமணம், குழந்தை இல்லாம பிரச்சனை, அப்படி பல பிரச்சனைகளை சிக்கிக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. நீங்க நினைச்ச மாதிரி படிச்சிருந்தாங்க, சம்பளம் வந்தது, காசு வந்தது, எல்லாம் வந்தது. ஆனா கல்யாணம் எல்லாம் அமைதான் பார்த்தீங்கன்னா அமைய மாட்டேன். அப்படி அமைஞ்சா குழந்தை இருக்க மாட்டேன். ஏன் குழந்தை இருக்க மாட்டேன்? உணவு கலாச்சாரம் மாறிடுச்சு. நீ உன்னுடைய பாரம்பரிய அந்த கட்டுப்பாடுன்றாங்களே அதுல இருந்து நீ வெளியே வந்துட்டேன். அப்போ உடம்புல அந்த ஜீன், அந்த ஹார்மோன் மாற்றம் ஏற்படுகிறது. இன்னைக்கு சாப்பிட்ற உணவு நம்ம ஹார்மோன் ஜீன்லாம் மாற்றிடும். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகுது. அதை வந்து இரவு நேரங்கள்லாம் வேலை செய்யறது உடலை கெடுத்து, ஆரோக்கியத்தை கெடுத்துக்குது. இன்னைக்கு ஆரோக்கியம் கெடுத்துக்கிறது தான் நான் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஆரோக்கியம் கெடுத்துக்கிறது தான் நீ நிறைய நடந்துருக்கு. அப்ப எங்கிருந்து இதெல்லாம் கிடைக்கும்? அப்ப எதுக்காக நீங்க நம்ம வாழணும்? உன் உடலையே உன் உயிரை நீ காப்பாது உனக்கு தெரியாமையே அது நஷ்டமாயின்னு போய் கிடக்குது, உனக்கு தெரியல. அப்ப என்னத்த அந்த வாழ்க்கை வாழ்றது? உண்மையிலே சந்தோஷமா வாழணும். ஒரு 10 வருஷம் தான் நீங்க வாழ்வீங்க, யாரா இருந்தாலும். அதுக்கு மேல வாழவே முடியாது. 10 வருஷம் 12 வருஷம் அதுக்கு மேல கிடையாது. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 10-20 வயசு வரைக்கும்னா, 20 வயசு தாண்டி வச்சுங்க, 20 சம்பாதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. அங்கங்க அப்பப்போ 2 வருஷம் சந்தோஷம், இன்னும் 2 வருஷம் சந்தோஷம், அப்படி 10 வருஷம் அப்படி இருந்திருப்பீங்க. அவ்வளவுதான். மேட்டர்படி ஒன்றும் கிடையாது. பிறந்ததுலேருந்து அவன் சாகிற வரைக்கும் 3 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. அப்போ இந்த கலாச்சாரம் இந்த இதெல்லாம் வந்து நம்மளே மாற்றி விட்டு இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐடியில் வேலை செய்கிறேன், அதில் வேலை செய்கிறேன், இதில் வேலை செய்கிறேன், காலையில ஏஞ்சி ஓடுறது பாடுறது எல்லாம் அப்படியா செய்கிறாங்க. உடம்ப கெடுத்துக்கிறாங்க, ஆயில கெடுத்துக்கிறாங்க, ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க, சொந்த பந்தம் கெடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க எதுவுமே பண்ணாம இவங்களே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, நமக்கு யாரும் இல்லை, நம்ம ஒரு அனாதை, இந்த பணம் வச்சுதான் நமக்கு இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய பெரிய சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா வாழ்வாங்க. வீட்டுல 2 பேர் இருப்பாங்க, யாரும் வெளியே வர மாட்டா, போக மாட்டா. அந்த வீட்டுல ஆள் இருக்காங்க கூட தெரியாது. அந்த ஆள் இருக்கானா இல்லையா, செத்து போயிட்டா கூட தெரிய பக்கத்துல. அப்படி வந்து வாங்கணும், தனிமைப்பட்டு வாழ்ந்து போங்க. இந்த சமுதாயத்து மேல வெறுப்பு இவரே பண்ணிக்கிட்டதுக்கு சமுதாயத்து மேல வெறுப்பு காட்டுறோம்.
அப்படியே அந்த பணம் வசதி எல்லாம் இருந்தா கூட அவங்க சேவை செய்யறதுக்கு சில பேர் வச்சிருப்பாங்க. அவன் சுயமா சந்தோஷமா செய்வார் நினைக்கிறீங்க, இவன் எப்ப மண்டையை போடுவான் மொத்தம் ஆட்டையை போடலாம்னு நினைப்பாங்க. இப்படி ஓடிங்கிறது வாழ்க்கை. அதனால இளைஞர்கள் மனிதர்களா இல்லை, போதைக்கு அடிமையாயிடுகிறாங்க. எப்போ சதா போதையா இருக்கிறாங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். எங்க இது போயின்னு இருக்குது வாழ்க்கை? ஒவ்வொருத்தனோட வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குது, எந்த பாதையில போயின்னு இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியல. எவ்வளவு நம்ம அவனை பார்த்து பார்த்து கண்ட்ரோல், அவனை ஒரு கட்டுப்பாட்டிலே வளர்த்து நம்ம ஒரு பிள்ளைய பெரிய ஆளாங்க, அவன் பெரிய லெவலில் வரணும், நல்ல இதில் வரணும் அப்படின்னு வந்து லாஸ்ட்ல அதே அந்த குழந்தைங்க இவ்வளோ சீரழிஞ்சு போய்கிடு. ஏன்னா உலகம் நடப்பது தெரில, உலக சமுதாயம் தெரியல. சின்ன வயசுல எல்லார்ட்டையும் பழகி விட்டுருந்து எல்லாரையும் இயற்கையாக விட்டுருந்தா நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அவனுக்கு உணர்ந்து வந்ததுன்னா அது பக்குவமாக வந்திருப்பான். கண்ணை கட்டின மாதிரி குதிரைக்கு எப்படி கடிவாளம் போடுறோமோ அது மாதிரி கடிவாளம் போட்டு போய் வளர்த்துட்டு அனுபவங்களே இல்லாமல் இருக்கும்போது தான் அவன் திருமண வாழ்க்கையிலும் சரி, சொந்த வாழ்க்கையிலும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி, உணவு முறையிலும் எல்லாமே மாறிட்டு அவன் மனிதனா இல்லை, ஏதோ பேருக்கு இருக்கிறான். கவலையோட சந்தோஷமா இருக்கிறவன் கவலையா இருக்கிறான். எவன் ஒருத்தன் இளமையில சந்தோஷமா இருக்கானோ அவன் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணணும். முதிர்வுல சந்தோஷமா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இளமையில சந்தோஷம் எவன் இருக்கிறானோ அவன் தான் உண்மையான மனித வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா இளமையில அனுபவிக்கிறதுக்கு உனக்கு அந்த இளமையில ஆரோக்கியம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அந்த நேரத்தில் உனக்கு சந்தோஷம் வரும்போது எவ்வளோ ஹாப்பியா, அது பாக்கியம். அது மாதிரி அமையுமா? முடியாது. அப்போ இன்றைய சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னென்ன நீங்க சிந்தனை பண்றீங்க, என்னென்ன எண்ணங்களை நீங்க பதிவு செய்றீங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் உங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ பணக்காரன் ஆகணும்னா உனக்கு பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன வழி அதை கொடுத்துட்டே இருக்கு. ஒரு கார் வாங்கணும்னா கார் வாங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் உனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உன்னை சுத்தி இருக்கிறவங்க அவங்களோட பார்வையில நீ எப்படி படுறையோ அதோட வலி மதிமா தான் நீ அப்படி ஆயிடும், டெவலப் ஆக மாட்டேன். பொய் பேசினா அது என்ன நோய் வரும். ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணா அதனால உடல்ல என்ன பாதிப்பு ஏற்பட்டு என்ன பதிவு ஆழ்மன பதிவு ஏற்பட்டு நமக்கு என்ன நோய் வரும். இப்படியெல்லாம் இருக்கு நிறைய. சும்மா கிடையாது, உடம்புல சும்மாலாம் நோய் வந்துடாது. நீங்க செய்கின்ற செயல் அதனுடைய ஆழ்மன பதிவு அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய வளர்ச்சி தான் விருட்சமாயி நோயா நிற்கிது. அப்படிதான் இன்னைக்கு பசங்க பாதிக்கப்படுறாங்க. அனுபவிக்கிறதுனா என்ன நினைக்கிறேன், பணம் சம்பாதிச்ச அப்புறம் சில தவறான வழிகளில் போறது தான் அனுபவிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஊரை சுத்துறது, தண்ணி அடிக்கிறது, செய்யக்கூடாத வேலைலாம் செய்யறது, அதுதான் அனுபவிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுது. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அப்படி அவங்களுக்காக வாழல. தான் கூட பிறந்தவங்களுடைய கௌரவம், நம்ம ஒரு தப்பு செஞ்சா கூட பிறந்தவங்களுக்கு கௌரவம் கம்மியாகும். ஊர்ல நம்ம வீட்டுல ஒரு புள்ள தப்பு பண்ணுச்சுன்னா ஊர்ல நம்ம தலையெடுத்து நடக்க முடியாது. இப்படி சமுதாயத்தை அவங்க நினைவுல வச்சுட்டு தான் ஒவ்வொரு விஷயம் காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்டுக்காப்பு அந்த அந்த மானம் கௌரவம் எல்லாம் அவனை தவறு பண்ணாத அளவுக்கு அவனை வச்சிருந்தது. எப்போ யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை, நான் பணம் சம்பாதிக்கிறேன், என்னால் முடியும், என் விஷயத்தை நான் பூர்த்தி பண்ணிக்க முடியணும், எப்போ இவன் போய் தனிமையை அவன் விரும்புகிறானோ அவன் லைஃபை அவனை காப்பாற்றிக்க முடியும். அப்படியாவது காப்பாற்றிக்கிறான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை உனக்கு வரும்னு தெரியாது, நீ கணிக்க முடியாது. ஆனால் உன்னுடைய ஆணவம் நீ நினைப்ப பணம் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணிக்கலாம், நம்மளை காப்பாற்றிக்கலாம், நம்மளால முடியும், யார் தெய்வம் தேவையில்லை, நம்ம மாத்திரம் தான் போதும், நம்ம பொண்டாட்டி தான் போதும், நம்ம பிள்ளைங்க தான் போதும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் வரும்போது ஏங்குவாங்க. நமக்கு யாரும் உதவி பண்ணுவாங்களா, நம்ம சொந்தமாக தான் 4 பேர் பார்ப்பாங்களா, உடம்பு சேர்ப்பதான் யாரும் கேட்பாங்களா, அப்படின்லாம் ஏங்கும் அந்த மனசு. இந்த மனசை அடக்கி ஆளணும். இந்த சமுதாயத்தை நம்ம எப்படி இது ஆளணும் கையாளணும்னு சொல்லி நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வாழ்க்கை வாழ முடியும். பணம் ஒரு தேவைதான், தப்பு கிடையாது, கண்டிப்பாக வேணும் பணம். அந்த பணத்தை அதுவே வாழ்க்கை நீ நினைக்காதீங்க யாருமே. எல்லாத்துலேயுமே ஒரு அளவோட உன் வாழ்க்கையை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் பூமியில் வாழலாம். ஆனால் இன்னைக்கு இளைஞருக்கு சீரழிஞ்சதை பார்த்தோன்னா எப்படி சொல்கிறதுனே தெரியல.
அப்படி சிரிஞ்சிட்டு இருக்காங்க. கருணை உள்ளன்றதே கிடையாதான் போச்சு. உண்மையான அன்புன்றது இல்ல போச்சு. உண்மையான உதவி யாரும் பண்ணணும்னு போச்சு. உதவி பண்ணா அது உபத்திரம் தான் பண்றான். இப்படி எல்லாம் பண்ணி சமுதாயத்தை சீர்கெட்டு போய் கிடக்குது. ஏமாத்திரம்னா இது என்ன, ஒருத்தருடைய ஏமாத்திரமே, அவங்களும் நம்மள மாதிரி தானே, அவங்க இந்த பாதிப்பு வருமே அப்படின்னு நினைக்க மாட்டோம். சுயநலமா வாழ்றாங்க இளைஞர்கள். இன்னைக்கு சுயநலமா வாழ்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. தான், தனக்கு, நான், என்னுடையது அப்படின்ட்டு வாழ்றாங்க. இன்னைக்கு எல்லாமே உடல்ல பார்க்கதான். ஒவ்வொரு 40 வயசு 50 வயசு மேலதான் சில நோய் நொடியெல்லாம் வரும். அப்ப பார்ப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. பிறந்ததுல இருந்தே ஹாஸ்பிட்டல் கைமா சுத்திங்கிறாங்க. அவ்வளவு உடல்ல நோய் நொடி, எண்ணங்களுடைய பதிவுகளும், உணவு கலாச்சாரத்தினுடைய தவறு, எதிர்மறை ஆற்றல், இதெல்லாம் அவனை பாதிக்கப்பட்டு அவன் ஒரு மனிதனாவே வாழ்றது கிடையாது. அவன் நினைச்சிட்டு இருக்கான் நான் மனிதன். ரெண்டாவது இந்த படிப்புன்ற, நிறைய படிச்சுன்னா அந்த படிப்புன்ற ஒரு கர்வம் வருது. அவன் யார்கிட்டையும் உதவி கேட்கறதுக்கு அசிங்கப்படுறான். அதனால தன்னுடைய பிரச்சனை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குமுறி 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 அந்த எண்ணங்கள் அது எதிர்மறை எண்ணங்களா மாறி மனசுக்குள்ள பதிஞ்சு உடலை பாதிக்கப்பட்டு அவன் வாழ்க்கையும் அவன் எல்லாத்தையும் இழந்து ஒரு நடைபெணமா தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பேருக்கு வெளியில 4 பேர் பார்க்கறது தான் இருக்காங்க. உள்ளூர்ல போனா நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். வாழும்போதே இங்க நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. பணம் இருந்தாதான் அவனால இருக்க முடியும். பணம் இல்லைன்னா இருக்க முடியாது. அதே ஒரு கிராமத்துல அப்புறம் பணம் இல்லைன்னா கூட இருந்துருவான். சந்தோஷமா இருக்கும். ஏதோ சொந்த பந்தம் இருந்தா ஒரு வேளை சாப்பிடுவான். பிச்சை எடுத்து கூட சாப்பிடுவான். சந்தோஷமா இருக்கும். ஆனால இவனால பிச்சை எடுக்க முடியாது. ரொம்ப படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கௌரவம், நம்ம கேட்டாலும் தப்பா நினைப்போம், நம்மள அசிங்கமா நினைப்போம் அப்படின்னு நினைச்சு கௌரவம் பார்த்து இன்னும் அவன் வாழ்க்கை வேஸ்டா போயிடும். அப்படிதான் நம்ம வாழ்க்கை. நம்ம பிள்ளைகளை வளர்த்து இந்த ஆளாக்கி இன்னைய காலகட்டத்தில் இன்னைக்கு இளைஞர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன அவனுக்கு எதுவுமே தெரியல. சாதாரண ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அரிசியை கொடுத்து இதை சாப்பிடுங்க தம்பி, நீ உங்களுக்கு உடம்பு இந்த பிரச்சனை இருக்கு, இது நல்லா ஆயிடும் அப்படின்னு சொன்னா, இது பத்தி இருக்கணுமா, இது எத்தனை ஸ்பூன் சாப்பிடணும் கேட்கறான். அப்போ அந்த நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, மனிதன் இயற்கையா எப்படி வாழ்ந்து வந்தான், அது அவனுக்கு தெரியல. டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு காலையில கட்டி கொடுத்தது மத்தியானம் ஊசி போய் சாப்பிட்டவங்க எப்படி இருக்கும்? கிடையாது, போச்சு. டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுக்குறது, டிஃபன் நல்ல உணவு கட்டி கொடுக்காம அவனுக்கு உடல் உபாதை பள்ளி கல்வி படிக்கும் போதே அவனுக்கு அந்த மலம் இழக்கிற பிரச்சனை வந்துடுது. அதுலயே மூலாதாரம் அடிபட்டுருது. மூலாதாரம் அடிபட்டாலே எல்லாமே அடிபட்டுச்சு, உடல் ஆரோக்கியம் போயிடும். இப்படிதான் நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்த்து இன்னைக்கு அந்த பிள்ளைகள் அவசரப்படுது. வெளியே தெரியல, பணம் சம்பாதிச்சுட்டு கார்ல போய் பைக்ல போகும்போது நல்லா தான் இருக்கிறாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால கொஞ்சம் சிந்திச்சு நம்ம சமுதாயத்துல எப்படி வளர்க்குறோம். நீங்க 4 பேர்கிட்ட பேசதான் இது 2 பேராவது அது திருந்தி நம்ம பிள்ளைங்களை இப்படி வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு, இந்த பசங்க இளைஞர்கள் இப்படி இருக்கிறாங்களே அவனும் நல்ல அறிவுரை சொல்லணும். இன்னைக்கு யாரும் கேட்கற மாதிரி இல்லை. அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்காவது நீங்க சொல்லுங்க. அவங்க எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ சொல்லுவோம், இந்த உணவு சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் இப்படி பண்ணுது, இந்த நோய் நொடியெல்லாம் வருது, இதனால தான் இப்படி இருக்கணும். அந்த காலத்தில் நாங்கள் இப்படிலாம் இருந்தோம். எங்கள் தாத்தாலாம் 120 வருஷம் இருந்தார். அவர் ஒன்றுமே சாப்பிடல, களி உண்டு தான் சாப்பிட்டாரு. அவர் சைக்கிள் மறிக்கல, பைக்கில் போகல, நடந்தா வந்தார். அவர் 16 பிள்ளைங்களை பெற்றாரு, எல்லாம் கல்யாணம் பண்ணார், எல்லாம் செஞ்சா நல்லதானோ. ஆனால் நீங்கள் இந்த காலத்தில் ஒரு குழந்தை பெற்றது கஷ்டமாக இருக்குது. அதுவும் பிறகாதான் தெரியல. அது லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டி வருது. அது படிக்கணும்னா லட்சங்களுக்கு செலவு பண்ண வேண்டி வருது. நீங்கள் சாப்பிட்றது இதை விட்டுட்டு அதை போய் கண்டதை சாப்பிட்றீங்க. அப்புறம் குழந்தை இல்லைன்னு வருது, உடம்பு சரியில்லைன்னு வருது, பல உறுப்புகள் பாதிக்கப்படுது. இது வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்களை பக்குவப்படுத்தி கொஞ்சம் சொல்லணும், அறிவுரை சொல்லலாம். நீங்கள் பெரியவங்க தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நம்ம ஒரு 50 வயசு இருக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வருஷத்துல குழந்தை பெற்றலாம். இன்னைக்கு இருக்கிற 22 வயசு 26 வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உணவுனால அவனுக்கு பாதிக்கப்பட்டு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக சுற்றின்னு இருக்கிறாங்க. ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக உருவாகினே இருக்குது நிறைய. அப்போ என்ன அர்த்தம்னா நிறைய பேர் குழந்தை இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். சாப்பிட்ற உணவு மாறிச்சு, இனிமேல் குழந்தை பிறக்காது, நம்ம ஹாஸ்பிட்டல் தான் வருவோம்னா ஹாஸ்பிட்டல் நிறைய கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கம்பெனியில் வேலை சேர்ந்தா இதுக்கு இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இதுதான் வாழ்க்கை நம்மளை சுற்றி ஒரு வட்டம் நடந்துன்னு இருக்குது. அந்த இயற்கை சுழற்சி போயிடுச்சு, இப்போ செயற்கை சுழற்சியில் ஓடிட்டு இருக்கு. அதுலேருந்து வேறுபட்டு நம்ம வரணும், மறுபடியும் பழைய வாழ்க்கை வரணும். அப்போ தான் அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகும்.
அதனால யோசிச்சு நம்ம 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்க. அட்லீஸ்ட் முடியலன்னா கூட உங்களால் அவங்களுக்கு வந்து இது மாதிரி வீடியோ கூட நீங்கள் காட்டி விடுங்க. இது மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு பாரு. ஏன்னா எப்போவுமே நம்ம பிள்ளைக்கு நம்ம சொன்னால் பிடிக்காது, நம்ம கூட ஒரு நண்பருக்கு நம்ம சொன்னால் பிடிக்காது, அட்வைஸ் சொல்ல பிடிக்காது. யாரோ சொன்ன மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் மனித வாழ்க்கை இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னான்ட்டு நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம திருத்திக்கணும், மாற்றிக்கணும், அவ்வளோதான். நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், தெரியும். இன்னைக்கு இளைஞர் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நோய் நொடி தான். பசங்க வெளியே பார்க்கறது தான் சென்ட்டு கிண்டு அடிச்சுட்டு டை அடிச்சுட்டு அதை அடிச்சுட்டு இதை அடிச்சுட்டு வெளியே பார்த்து பந்தா இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் கிடையாது. அவன் மனுஷனாவே வாழலை, ரோபோவாகவே வாழ்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ரோபோ கூட ஆரோக்கியமாக இருக்குது, இவங்க ஆரோக்கியமாக இல்லை, அப்படி தான் இருக்கிறாங்க. வணக்கம்.